உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பாக இருக்கக்கூடிய ஹார்மோஸ் நீர்ச்சந்தி இன்றைக்கு ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது. எப்போது என்ன நடக்கும் என்ற பதற்றத்தில் இருக்கிறது உலகம். ஏதோ இஸ்ரேலுக்காக அமெரிக்கா இந்த போரை நடத்துகிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதையும் தாண்டி ஒரு காரணம் இருக்கிறது. இந்த போர் கரன்சிக்காக நடக்கிறது. போருக்கு பின்னால் வேறொரு கோணம் இருக்கிறது. அது என்ன பார்க்கலாம். மார்ச் 14ஆம் தேதி ஈரான் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. எங்கள் கடல் வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் இனி அமெரிக்க டாலருக்கு பதில் சீன யுவான் நாணயத்தில் வர்த்தகம் செய்தால்தான் அனுமதிப்போம். இந்த ஒரே ஒரு அறிவிப்பு வாஷிங்டனில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் 35 டிரில்லியன் டாலர் கடன் சுமைக்கும் தொடர்ந்து அதிகரிக்கும் சீனாவின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன? வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வளம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது கடல் வழியாக உலக நாடுகளுக்கு சென்று சேர வேண்டுமானால் ஹார்மோஸ் நீர்ச்சந்திதான் முக்கிய வழித்தடமாக இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 20% மேலான கச்சா எண்ணெய் பயணிக்கிறது. கிட்டத்தட்ட உலக பொருளாதாரத்தையே மாற்றக்கூடிய 33 கிலோமீட்டர் அகலமுள்ள நீர்ப்பாதை. இது ஈரானுக்கு அருகில் இருப்பதால், ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் எப்படி தனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்பதை பார்க்கலாம். ஈரான் இப்போது பெட்ரோ யுவான் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதாவது ஹார்முஸ் நீர்ச்சந்தியை கடந்து செல்லும் கப்பல்கள் சீனாவின் யுவான் பணத்தை பயன்படுத்திதான் எரிபொருள் வாங்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்க திட்டம் போடுகிறது. சீனா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 90% இந்த வழியாகத்தான் பெறுகிறது. இந்தியா, ஜப்பான், தென்கொரியா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளும் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியை பயன்படுத்துகின்றன. தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சமீபத்தில் குறிப்பிட்டது, ஈரான் தனது கடல் பகுதியை ஒரு பொருளாதார சுங்கச்சாவடியாக மாற்றியுள்ளது. டாலரை தவிர்ப்பதன் மூலம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை ஈரான் சுக்கு நூறாக உடைக்கிறது. இதற்கு பின்னால் சீனா இருக்கிறது. ஈரான் மூலமாக டாலரின் ஆதிக்கத்தை சிதைக்க சீனா இந்த யோசனையை கொடுத்ததாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இப்படி துணிச்சலாக செயல்பட 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவின் தற்போதைய பலவீனம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். இன்றைய தேதியில் அமெரிக்காவின் கடன் சுமை 35.1 டிரில்லியன் டாலர். இது இந்தியாவின் கடன் தொகையோடு ஒப்பிட்டால் 16 மடங்கு அதிகம். இந்தியாவின் மக்கள் தொகை 147 கோடியே 66 லட்சம். அமெரிக்காவின் மக்கள் தொகை 34 கோடியே 90 லட்சம். ஆனால் கடன் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். அமெரிக்கா கடனை வாங்கி குவித்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அமெரிக்கா பதறுவதற்கு காரணம். ப்ளூம்பர்க் பொருளாதார ஆய்வுப்படி அமெரிக்கா ஒவ்வொரு 100 நாட்களுக்கும் 1 டிரில்லியன் டாலர் புதிய கடனை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது இந்திய மதிப்பில் 1 லட்சம் கோடி ரூபாய். நாடுகள் டாலரை விட்டு வெளியேறி யுவானுக்கு மாறினால் அமெரிக்காவால் இந்த கடனை திருப்பிச் செலுத்த முடியாது. இதனால்தான் ட்ரம்ப் இப்போது சீன அதிபருடனான சந்திப்பை தள்ளி வைத்து மிரட்டிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கா ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ஏன் நிர்பந்திக்கிறது? அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் பொழுது ரூபாய், திர்ஹாம் மற்றும் யுவான் மூலமாக பணம் செலுத்தி வாங்குகிறது. 2026 முதல் காலாண்டில் ரஷ்யாவிற்கான இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி சுமார் 10 முதல் 12% வரை யுவான் கொடுத்தே வாங்கப்பட்டுள்ளது. ஒருவேளை ஈரான் கூறியபடி இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு யுவானில் பணம் செலுத்தினால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. காரணம், இந்தியா கடந்த ஆண்டில் மட்டும் 121 பில்லியன் டாலர் அளவுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்த பிறகு உலக எரிசக்தி சந்தையில் டாலரின் பங்கு 80% இருந்து 65% குறைந்துள்ளது. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற ஆய்வாளர் கூறுகிறார், நாடுகள் தங்களின் அந்நிய செலாவணி இருப்பை டாலரிலிருந்து யுவானுக்கு மாற்றத் தொடங்கி இருப்பது ஒரு புதிய உலக ஒழுங்கின் தொடக்கம் என்கிறார். A new world order என்று கூறுகிறார். இது அமெரிக்காவுக்கு தலைவலியின் தொடக்கம். அமெரிக்காவின் உண்மையான எதிரி ஈரானும் இல்லை, ரஷ்யாவும் இல்லை. இப்போதைக்கு சீனாதான் அமெரிக்காவின் பிரதான எதிரி. அதனால்தான் சீனாவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஈரானை தரைமட்டமாக்க துடிக்கிறது அமெரிக்கா.
ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை கைப்பற்றி உலக நாடுகளுக்கு பாதுகாப்பாக எண்ணெயை அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் அமெரிக்காவின் திட்டமில்லை. அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. அதற்கு நான் இப்போது சொன்னதுதான் சாட்சி. ரஷ்யாவிற்கு தேவையான சிப் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை சீனா தடையின்றி வழங்குகிறது. பதிலுக்கு ரஷ்யா தனது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் யுவான் மயமாக்கிவிட்டது. இப்போது அதே பாணியை ஈரானும் பின்பற்ற விரும்புகிறது. சீனாவிற்கு தடையற்ற எண்ணெய் கிடைக்கும். ஈரானுக்கு அமெரிக்காவை எதிர்க்க தேவையான தொழில்நுட்பங்கள், ஆயுதம் தயாரிக்க தேவையான சில மூலப்பொருட்களும் சீனாவிடமிருந்து கிடைக்கும். இது ஒரு வின் வின் கூட்டணி. அமெரிக்கா தனது கடற்படையை அனுப்பி ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை திறக்க நினைக்கிறது. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவின் சுயநலத்திற்காகவும் இஸ்ரேலின் இருமாப்பிற்காகவும் என்பதால் எந்த நாடும் போருக்கு வர விரும்பவில்லை. இருந்தாலும் நாட்டோ நாடுகளை ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவிற்கு இப்போது வேறு வழியில்லாத காரணத்தால் அமெரிக்காவிடம் உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறது. ட்ரம்ப்பும் இந்தியாவை ஆட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். ரஷ்யா குறைந்த விலைக்கு கச்சா எண்ணெயை தர தயாராக இருந்தாலும் அமெரிக்காவின் அனுமதியின்றி இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைதான் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2030ஆம் ஆண்டுக்குள் உலக வர்த்தகத்தில் யுவான் 20% இடத்தை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன யுவான் உலக வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கினால் அது உலக பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றும். சரி, அமெரிக்க டாலருக்கு என்ன ஆகும்? தற்போது உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 80லிருந்து 90% டாலரில் தான் நடக்கிறது. நாடுகள் யுவானுக்கு மாறினால் டாலருக்கு தேவை குறைந்து அதன் மதிப்பு பலவீனமடையும். அமெரிக்கா கடன் வாங்கி குவித்திருக்கிறது. டாலர் மதிப்பு குறைந்தால் அமெரிக்கா அதிக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். தற்போது அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தால் அந்த நாட்டினால் உலக அளவில் வர்த்தகம் செய்ய முடியாது. ஆனால் யுவான் வளர்ந்தால் நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு ஈரானை போல வர்த்தகம் செய்ய முடியும். அமெரிக்கா எண்ணெய் வர்த்தகத்தின் மூலம் உலகத்தையே கட்டுப்படுத்த நினைத்தது. ஆனால் சீனா அமெரிக்காவின் பணத்தையே கட்டுப்படுத்த தொடங்கி இருக்கிறது. மெல்ல மெல்ல டாலர் வீழும் என யுவான் காத்து கொண்டிருக்கிறது. பின்னணியில் சீனா மெதுவாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் வருங்காலம் எப்படி இருக்க போகிறது? இந்த போருக்கு பின்னால் இப்படி ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்து பார்த்தீர்களா? அமெரிக்கா இன்றைக்கு தன்னை ஒரு வல்லரசாக நினைத்து கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல சீனாவின் ஆதிக்கம் அதிகமாகும் போது அமெரிக்கா என்னவெல்லாம் செய்யும்? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.